Renatos perspectivas. Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். அது என்னன்னா ஆக்டேன் நம்பர்ஸ். அது என்ன ஆக்டேன் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம பல பேர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் போயிருப்போம். அந்த பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நமக்கு மேஜரான ஒரு டவுட் வரும். என்னன்னா நார்மல் பெட்ரோல் ஃபில் பண்ணலாமா இல்லனா அதாவது பிரீமியம் பெட்ரோல் ஃபில் பண்ணலாமா சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஆனா இதுல இருக்க அந்த ஆக்டேன் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அந்த விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேர் ஆக்டேன் நம்பர்ஸ் வெறும் ஒரு ஃபியூல் இண்டிகேட்டர் ஆச்சு ஒரு மாலிகுல்ஸ் தான் நினச்சிருப்போம். அப்படி நினச்சிருந்தா அது ஒரு தவறான விஷயம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆக்டேன் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபியூலோட இக்னிஷன் குவாலிட்டி எவ்வளோ ப்ராப்பராக பேர்ன் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் டெட்டனேட்டிங் இல்லாமல் அதாச்சும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது அந்த ஆக்டேன் நம்பர்ஸோட முக்கியமான வேலை. ஸோ இந்த ஆக்டேன் நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ்டாக இருக்கோ அந்தளவுக்கு அதோட இந்த ஃபியூலோட டெட்டனேட்டிங் வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாச்சும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் அந்த ஆக்டேன் நம்பர்ஸோட முக்கியமான ஒரு பார்ட். இந்த ஆக்டேன் நம்பர்ஸோட முக்கியமான வேலை என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூலோட குவாலிட்டி, பியூரிட்டி, இப்போ ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ், அப்புறம் எஃபிஷியன்சி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹீட் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த ஆக்டோட முக்கியமான விஷயமா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஆக்டேன் என்னென்னா ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டோட குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ், அதை பற்றி குறிக்கிறது தான் இந்த ஆக்டேனோட ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா அந்த ஆக்டேன் வேல்யூஸ் நம்பரோட எப்படி இருக்குன்னா 0 to 100 மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்டேன் நம்பர்ஸ் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல பார்க்க போகிறோம். ஆக்டேன் நம்பர்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா ஃபியூலோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான். அதாவது ஆக்டேன் நம்பர்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபியூலுக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தரதான், அதாச்சும் அது எரியறதுக்கு முன்னாடியே தரதான் இந்த ஆக்டேன் நம்பர்ஸும் முக்கியமான வேலை. இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியூல் இருக்கு இல்லைங்களா, அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாச்சும் பேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகமான எனர்ஜி வேஸ்டேஜ் ஆகாமல் கரெக்டான மற்றும் இன்க்ரீஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லப்படுற செயல்படுத்தல் ஆற்றலை வந்து என்ன பண்ணணும் அதிகரித்து தர்றது தான் இந்த ஆக்டேன் வேல்யூவோட முக்கியமான ஒர்க். ஸோ இதனால் ப்ரெஷர் டெம்பரேச்சர் அதிகமான அளவுக்கு அந்த இன்ஜின் சேம்பருக்குள்ளே இருந்தாலும் அந்த இன்க்ரீஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஃபியூலுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஃபயர் அப் ஆகிருக்கும். எப்படி ஃபயர் அப் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக மட்டுமே. ஸோ இப்படி ஆகணும் என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபியூலில் இருக்கிற வேஸ்டேஜஸ் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் லைஃபு ரொம்ப நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்டேன் நம்பர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒவ்வொரு நாட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டேன் நம்பர்ஸும் வேரி ஆகும். நம்ம நாட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ரெகுலர், மிட் கிரேட், அப்புறமேட்டு ப்ரீமியம் சொல்லிட்டு. இந்த ரெகுலர் ஆக்டேன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற லோவஸ்டான வேல்யூ, இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 87 தான் இருக்கும். அடுத்தது மிட் கிரேட் அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது வந்து 89 to 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரீமியம் டைப், இதுதான் ஹையஸ்டான ஆக்டேன் ஃபியூல் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு கேட்டகரி. இதில் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா 91 to 94 நம்பர்ஸ் ரேஞ்சஸில் தான் இருக்கும். இந்த கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பெட்ரோலும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பெட்ரோலும் வந்துட்டு இன்க்ளூட் இருக்குது. நம்ம நாட்டில் இந்த டைப் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிற பெட்ரோல் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தி வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும். ஓகே, இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் அந்த இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஆக்டேன் வேல்யூஸில் யார் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டில், அதாச்சும் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே வர பாரத் ஸ்டேட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் BSESன்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த BSESன்னு சொல்கிற இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த நார்ம்ஸ் படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் 91 அந்த ஆக்டேன் நம்பர் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாச்சும் இந்த வேல்யூஸ் படி தான் பெட்ரோல் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஆக்டேன் வேல்யூ படி தான் வந்துட்டு BSES அங்கீகாரம் பெற்று எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க.
அடுத்து நம்மளுக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல்ஸ் சொல்லப்படுறது. இந்த ப்ரீமியம் பெட்ரோல்ஸாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீமியம் பெட்ரோல் சொல்லப்படுற இந்த டைப் ஆஃப் பெட்ரோல் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பெட்ரோல் சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பீட் இல்லைனா பவர் பெட்ரோல் சொல்லுவாங்க. இதோட ஆக்டன் வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா 91 தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பெட்ரோல் கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்டன் வேல்யூஸை வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஹையர் தென் 91 ஆக்டேன் வேல்யூஸில் இருக்குது. இந்தியா நம்ம நாட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் 2 டைப்பில் ஃபஸ்ட் டைப் பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஆயில் யூஸ் பண்ணுற அந்த டைப் ஆஃப் பெட்ரோல் தான். அவங்க வந்து என்ன டைப் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஆக்டேன் 93ன்ற வேல்யூஸில் வர பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலுக்குள்ளே வர கேட்டகரி தான். அவங்க வந்து பாரத் பெட்ரோல்னு பார்த்திங்கன்னா ஸ்பீட் 97ன்ற கேட்டகரி எதாவது யூஸ் பண்ணுறாங்க. அதாச்சு 97ன்றது வந்துட்டிங்கன்னா அந்த ஆக்டன் வேல்யூவோட முக்கியமான பாயிண்ட். இந்த மை பெட்ரோல்ஸ் இந்த ஆக்டன் வேல்யூ இருக்குது 93 அண்ட் ஆக்டன் வேல்யூ 97 பாரத் அண்ட் as well as இந்தியன் ஆயில் இவங்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரொம்பவுமே லிமிட்டடான அவுட்லெட்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோஸில் தான் அவைலபிளாக இருக்குது இந்த டைப் ஆஃப் ப்ரீமியம் பெட்ரோல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மேஜர் டவுட் ஒன்று வரும். அது என்னென்னா பவர் பெட்ரோல் விசஸ் நார்மல் பெட்ரோல் எந்த மாதிரி பெட்ரோலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பிராண்டட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அந்த ஸ்பீட் பெட்ரோல்ன்ற சொல்லப்படுகிற பவர் பெட்ரோல் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கும் இந்த நார்மல் பெட்ரோலுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா அவங்க கம்பெனி அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் கம்பெனி வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிக்டிவ்ஸ் இல்லை டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த டிட்டர்ஜென்ட் அடிக்டிவ் என்ன சொல்லலாம்னா ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் சொல்கிறோம். இந்த க்ளீனிங் ஏஜென்ட் வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது தான் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் அந்த ஃபியூல் லெவல் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பேர்ன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இன்ஜினில் வந்துட்டு கார்பனை வந்து எப்பவுமே சேராது. கார்பன் ஃப்ரீயாக இருக்கும் இன்ஜின். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபார் எவர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஆக்டன் வேல்யூஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பவர் பெட்ரோல்னு பார்த்துட்டிங்கன்னா பவர் பெட்ரோலோட ரேஞ்ச் நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் 91 to 94 இருக்கும். ஆனால் நார்மல் பெட்ரோலோட ஆக்டன் வேல்யூஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா 91 தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் நார்மல் பெட்ரோல் தான் நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆக்டேன் பெட்ரோல் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற அவைலபிளாக இருக்கிற ஒரு கேட்டகரி. ஆக்டேன் வேல்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பெட்ரோல் கம்பெனிஸ் வந்து எப்படிலாம் சோல்வ் பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய மாறுதல்கள் இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்பி பவர் பெட்ரோல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பவர் பெட்ரோல் கேட்டகரி. ஹெச்பி பவர் பெட்ரோலில் பார்த்துட்டிங்கன்னா 87 ஆக்டன் சொல்லுவாங்க. பாரத் பெட்ரோலில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிபிசிஎல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆக்டன் வேல்யூ பார்த்திங்கன்னா 91 இருக்குது. அடுத்தது பாரத் பெட்ரோலே இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா பிபிசிஎல் ஸ்பீட் 97 சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்பீட் பெட்ரோல் கேட்டகரி பார்த்திங்கன்னா 97 ஆக்டன் நம்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலோட ஐஓசி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். அந்த ஐஓசி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பார்த்துட்டிங்கன்னா 91 ஆக்டன் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக என்ன தான் பெட்ரோலியம் வந்து காஸ்ட்லியே நம்ம சொல்லணும்னா கூட ஒரு சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவிலேயே வச்சு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஆயில் ரீசெண்டாக நம்ம நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு 100 ஆக்டேன் ரேட்டட் பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிற ஆக்டன் நம்பர். இது பார்த்திங்கன்னா December 1, 2020 அந்த டேட்டில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிராண்ட் நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நேம் என்னென்னா XP100 அப்படின்ற பிராண்ட் நேம் தான். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 15 சிட்டிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10 மேஜர் சிட்டிஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதாச்சும் வளர்ந்த சிட்டிஸில் வந்துட்டு ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் 5 ஒரு சிட்டிஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. லேட்டராக வந்து லான்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் கம்பெனி. இந்த ஃபியூலோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா பர் லிட்டர் 160 இருக்கிறது ஹையஸ்ட் 160 பர் லிட்டர் வந்துட்டு நம்ம நாட்டிலே ஹையஸ்ட்டாக சேல் பண்ணுற அந்த ப்ராடக்ட் தான் பிராண்டட் XP100ன்ற அந்த டைப் ஆஃப் பிராண்டு. இந்தமாரி ப்ராடக்ட் வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் கார்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் BMW மெர்சிடிஸ் அந்தமாரி காருக்கு தான் வந்து அதிகமாக அந்த மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இந்தமாரி கார்ஸ் வந்துட்டு இந்தமாரி அதாச்சும் பிராண்டட் ஆன XP100 டைப் ஆஃப் பெட்ரோல் தான் வந்துட்டு அந்த காசை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி நம்ம ஆக்டேன் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணிவிட்டு
நம்ம பெட்ரோல் சூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுனா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லாங் லைஃப் அந்த பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்துட்டு லாங் லைஃப் இருக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு சொன்னது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வேர் சீட் பெல்ட்ஸ் வைல் டிரைவிங், அது மட்டும் இல்லாமல் வேர் ஹெல்மெட்ஸ் வைல் ரைடிங். ஸோ இதுதான் நான் முக்கியமாக ஷேர் பண்ண ஆசைப்படுறது. அப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லவே மறந்துட்டேன். சேவ் பெட்ரோல். கண்டிப்பாக பெட்ரோல் சேவ் பண்ணி ஆகணும் சமயத்தில். ஏன்னா இப்போ பெட்ரோல் ரேட் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்துட்டு 100 and above ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லேயும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த பெட்ரோல் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட் விற்கிறதுனால பெட்ரோல் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை மறக்காமல் பாருங்கள். இன் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.